ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு கிச்சன் செட்டப் இருக்கும்போது தெரிஞ்சிருக்கும். எஸ், இன்னைக்கு ஒரு ரெசிபி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா மேக் அண்ட் சீஸ் தாங்க. சீஸ் வந்துட்டு குட் ஃபார் ஹெல்த்தி, ஃபேட் இருக்குது, கால்சியம் இருக்குது, விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. ஸோ வந்துட்டு சீஸ் சாப்பிட்றது வந்துட்டு நிறைய பேர் ஃபேட்டுங்க, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, குழந்தைகளுக்குலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தாராளமாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். மோஸ்ட்டாக வந்துட்டு வெளியில் போய் சாப்பிடலை, வீட்லேயே நாங்கள் குக் பண்ணி சாப்பிட்றோம் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த ரெசிபி. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மேக் அண்ட் சீஸ்ங்க, ஸ்பைசி. அதாவது மேக் அண்ட் சீஸில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக குக் பண்ணலாம். நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போகிறது வந்து ஸ்பைசியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான். மோஸ்ட்டாக இந்தியன்ஸ் வந்து ஸ்பைசி வந்து அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால் ஸ்டார்ட் வித் ஸ்பைசி. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஸ்பைசி மேக் அண்ட் சீஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனியன் வந்துட்டு ஒரு ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 டொமேட்டோவை அரைச்சி வச்சுருக்கேங்க. 1 கப் ஆஃப் பாஸ்தா அண்டு இது வந்துட்டு மாசரல்லா சீஸுங்க 1/4 கப்பு. இது வந்து சடார் சீஸ் வந்துட்டு 1/4 கப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சில்லி ஃப்ளாக்ஸு. சில்லி ஃப்ளாக்ஸ் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன். பெப்பர் வித் வினிகர். இது வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீமுங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 100 ml வந்துட்டு மில்க், இது ரா மில்க்கு. அது வந்துட்டு வெள்ளைப்பூண்டு நல்லா ஃபைனாக எந்தளவுக்கு பொடியை உங்களால் கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 6 பல் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஆரிகனோ. இது வந்துட்டு நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண சோயா சாஸ். லாஸ்ட்டில் வந்துட்டு சால்ட்டு. ஒயிட் சால்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட பிளாக் பெப்பர் இருக்குது அப்படின்னா, பிளாக் சால்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிளாக் சால்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாஸ்தாவை வந்துட்டு பாயில் வாட்டரில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க. 1 or 2 ஸ்பூன்ஸு. நீங்கள் வந்து இது கொஞ்சம் நேரம் பாயில் ஆகட்டும். இது பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஆகிறேன். க்ளோஸ் பண்ணிக்க. டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நான் குக் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்ததுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இது நார்மலாக நீங்கள் வீட்டில் செய்கிற பாஸ்தா ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான். ஆக்சுவலாக இது வெந்துருச்சு. இந்த வாட்டரை வந்துட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இது நம்மளுக்கு லாஸ்ட்டில் தேவைப்படும். ஸோ இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பட்டரை ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பூண்டு, இந்த பூண்டோட நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனுங்க ஃபைனாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஆனியன் வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த டைமில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. வந்து 2 டொமேட்டோ தாங்க பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு டொமேட்டோ நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்குங்க. இந்த டைமில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சம் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிங்க. ஒன் ஆர் 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளாக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வினிகர் அண்டு பெப்பர் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன்.
தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பிளாக் சால்ட் இருந்தாலும் நீங்கள் பிளாக் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிச்சப்புங்க, டொமேட்டோ கிச்சப் வந்துட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ சில்லி ஃப்ளாக்ஸ், பெப்பர் எல்லாமே சால்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இது நல்லா ரோஸ்ட் ஆகணுங்க. அது வரைக்கும் நீங்கள் குக் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரெஷ் க்ரீம், 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம். இப்போ வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு ஆரிகானோ வச்சுருக்கேங்க. ஆரிகானோ ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வந்துட்டு மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் வந்து ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குங்க. அதனால் நான் அதை ஆட் பண்ணல. ஸோ ஆரிகானோ மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஹெர்ப்ஸஸ்லாம் வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஃப்ரிட்ஜில். ஏன்னா அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் என்னைக்காவது யூஸ் பண்ணுறதுனால அது வந்து கெட்டு போகாது. ஸோ ரொம்ப நாளும் வச்சுருக்கலாம். ஸோ அது வந்துட்டு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ்டு ஹெர்ப்ஸு இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இப்போ வந்துட்டு ஃபைனலாக நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்தா வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. குக் பண்ணியிருக்க பாஸ்தா வந்துட்டு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு மேக் அண்ட் சீஸ் ரெடி ஆகிட்டே இருக்குங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அடியில் வந்து வாட்டர் எதுவும் இல்லாமல் பார்த்துக்குங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா வாட்டர் இருந்தது அப்படின்னா நீங்கள் சீஸ் ஆட் பண்ணும்போது ரொம்ப லிக்விடாக தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அடியில் வந்துட்டு வாட்டர் நிற்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நல்லா நீங்கள் எடுத்திங்கனாலே தெரியும். ஜஸ்ட் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும். ஸோ அதனால தான் ஆயில் விட சொல்கிறது. இப்போ வந்துட்டு இது ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க இது வந்துட்டு சடார் சீஸ். ஸோ சடார் சீஸ் 1/2 கப் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மாஸ்ரெல்லா சீஸு. ஸோ சீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுங்க. அதாவது இந்த ஸ்விங்கினஸ், அதாவது சீஸ் ஆட் பண்ணியிருக்கிறது அப்படியே கம்பி மாதிரி வருது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வரணும். வந்தால் இட்ஸ் குட். நல்லா வந்திருக்கு. இப்போ வந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வந்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.